இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, யாரையுமே ரெஃபர் பண்ணல அப்படின்னா தினம் 20 ரூபாய் தராங்க கம்பெனியோடைய லைஃப் டைமுக்கு. அதாவது டெய்லி 20 ரூபாய் கம்பெனியோடைய லைஃப் டைம் இருக்கிற டைம் வரைக்கும் தராங்க. இதை வந்து கம்பெனி ப்ராமிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம ஒருத்தரை வந்து ரெஃபர் பண்ணா, ஒரு நபரை ரெஃபர் பண்ணா ஒரு ஆளுக்கு 1 ரூபாய் வீதம் நமக்கு வந்து 10 பேரை ரெஃபர் பண்ணா நமக்கு 10 ரூபாய் தினம். அந்த 20 ரூபாயோட இந்த 10 ரூபாயும் சேர்ந்து நமக்கு 30 ரூபாயா டெய்லி கிடைக்குது. இந்த ரெண்டாவது லெவல்ல பாத்தீங்கன்னா, நம்ம சேர்த்த இந்த 10 நபர்கள் அவங்க யாரையாவது ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லெவல்ல நமக்கு ஒரு நபருக்கு 2 ரூபாய் வீதம் நமக்கு பணம் வருது. அந்த லெவல்ல இவங்க எல்லாருமே 10 பேரை சேர்த்திருந்தாங்கன்னா அது 100 பேர் ஆயிருக்கும். யூஸ்வலா அந்த மாதிரி ஆகிறது இல்ல. ஒருத்தர் கூட சேர்ப்பாங்க, ஒருத்தர் கம்மியா சேர்ப்பாங்க. எத்தனை நபர்கள் இருந்தாலும் அத்தனை 2 ரூபாய் உங்களுக்கு இந்த லெவல்ல ஆட் ஆகுது. மூணாவது லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு 3 ரூபாய் வீதமும், நாலாவது லெவல்ல ஒரு நபருக்கு 4 ரூபாய் வீதமும், அஞ்சாவது லெவல்ல ஒரு நபருக்கு 5 ரூபாய் வீதமும், ஆறாவது லெவல்ல ஒரு நபருக்கு 6 ரூபாய் வீதமும், ஏழாவது லெவல்ல முடிவா கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு 7 ரூபாய் வீதமும் வருது. இந்த 10 பேர் 100 பேர் ஆகுறாங்க. இந்த 100 1000 ஆகுது, 1000 10,000 ஆகுது, 10,000 1 லட்சம் ஆகுது, 1 லட்சம் 10 லட்சம் ஆகுது, 10 லட்சம் 1 கோடி ஆகுது. அப்படிங்கிறது இது வந்து நம்ம ஒரு பேப்பர்ல இப்படி பிளான்ல எழுதி பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து நடைமுறைக்கு வந்து இப்படி இந்த மாதிரி சாத்தியம் இல்லை. ஏன்னா 10 பேருமே இதே மாதிரி 10 பேரை ரெஃபர் பண்றது இல்லை. சில பேர் கூட ரெஃபர் பண்றாங்க, சில பேர் குறைச்சு ரெஃபர் பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அவ்வளவு ரூபாய் வந்து மல்டிப்ளை ஆகி நமக்கு இந்த பணம் கிடைக்குது. இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல ஸ்பெஷாலிட்டி இந்த அமௌண்ட் வந்து தினம் நமக்கு கிரெடிட் பண்றாங்க. இதுல இந்த லெவல்ல இங்க பாத்தீங்கன்னா டைரக்ட்னு போட்டு இங்க ஒரு நம்பர் போட்டிருக்கு. நீங்க ஒரு நபர் சேர்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் கமிஷனுக்கு மாத்திரம்தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. 2 நபர் சேர்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெவலுக்கு எலிஜிபிலிட்டி. 3 நபர் சேர்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 லெவல்ல இருக்கக்கூடிய இன்கம்க்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. 4 நபர் சேர்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 லெவல் வரைக்கும் எலிஜிபிலிட்டி. ஆனா இந்த 5வது லெவல்ல பாத்தீங்கன்னா 6 நபர்கள் சேர்த்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 5வது லெவல் கமிஷன் வரும். 6வது லெவல்ல 8 நபர் சேர்த்திருந்தாதான் இந்த கமிஷன் வரும். 7வது லெவல்ல 10 நபர்கள் சேர்த்திருந்தாதான் இந்த 7வது லெவல் கமிஷனும் வரும். அப்போ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, யாராவது இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணா மினிமம் 10 பேரை ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த 10ங்கிற நம்பர் இங்க வந்திருக்கு. எல்லாரும் இதே மாதிரி 10 சேர்ப்பாங்கிற ஒரு அமௌண்ட்ல ஒரு நாளைக்கு 7 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வர்றதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனி காமிக்கிறாங்க. இது டோட்டல் மொத்தம் பாத்தீங்கன்னா 7,65,43,210 ரூபாய் ஒரு நாளைக்கு வரும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு இதுல பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த கம்பெனியுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர், அதாவது முக்கிய அம்சங்கள் எந்த கம்பெனிலையும் இல்லாம, ஏன் சார் எத்தனையோ நெட்வொர்க் இருக்கு, அது மாதிரி இதுவும் ஒண்ணுதானே, நீங்களும் மறுபடியும் ஒவ்வொரு லெவலுக்கு உண்டான கமிஷனை தானே சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல, இந்த கம்பெனில 7 வித்தியாசமான அம்சங்கள் இருக்கு. அதுல முதல் வந்து இந்த ரெஃபரல் கமிஷன் வந்து தினம் கொடுக்குறாங்க. நீங்க மத்த கம்பெனில ஒரு ஆளை ஒரு தடவை ரெஃபர் பண்ணீங்கன்னா ஒரே தடவை தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து அந்த ரெஃபரல் பண்ணினதுக்காக தினம் கமிஷன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இந்த லெவல் கமிஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடுத்தடுத்த லெவலுக்கு அது கூடிட்டே தான் போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 1 ரூபாய், 2வது லெவலுக்கு 2 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கடைசி 7வது லெவலுக்கு 7 ரூபாய்க்கு வந்துருது. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகிறதும் வேற எந்த நெட்வொர்க்லயும் கிடையாது. எல்லா நெட்வொர்க்லயும் முதல் லெவல்ல ஜாஸ்தியா இருக்கும், கீழே போக போக உங்களுக்கு கம்மியாயிடும். இதே மாதிரி 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, யாரையுமே ரெஃபர் பண்ணலைன்னா கூட 20 ரூபாய் வாழ்நாள் பூரா 20 ரூபாய் வரும். சண்டே, சாட்டர்டே, மண்டே, அந்த தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எந்த லீவும் இதுக்கு கிடையாது. எல்லா நாளும் 20 ரூபாய் வரும். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எல்லாம் நெட்வொர்க் பண்றதே வந்து டென்ஷன் இருக்கக்கூடாது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு டென்ஷன் இல்லாம பணம் வரணும், ஒரு பாசிவ் இன்கம் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம நெட்வொர்க்கிங்கே பண்றோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா மத்த நெட்வொர்க்ல
நீங்க வந்து இந்த மாசத்துக்குள்ள இவ்வளவு பொருள் விற்கணும், இவ்வளவு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கணும், இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கணும், இவ்வளவு பேரை நீங்க சேர்த்திருக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து மாசம் மந்த்லி டார்கெட் வைக்கிறாங்க. அது ஒரு டென்ஷன் ஆகுது. கடைசியா பாத்தீங்கன்னா எந்த வயசுக்காரங்களும் இதுல சேரலாம். சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இதுல சேரலாம். ஏன்னா இதுல வந்து ஷாப்பிங் தான் மெயின் இது, அண்ட் ஆப் டவுன்லோட் பண்றதுதான் மெயின் இது விஷயங்கிறதுனால இது எந்த வயசுல இருக்க கூட பண்ணலாம். ஆறாவது பாத்தீங்கன்னா இது 120 நாளைக்கு ஒருக்கா இந்த ஸ்கீம் வந்து ஆட்டோ ரினியூவல் ஆயிடும். ஆட்டோ ரினியூவல் அப்படின்னா நீங்க மறுபடியும் 1200 ரூபாய் கட்டி புதுசா சேர்ந்த மாதிரி அந்த ஐடி வந்து புதுப்பிக்கப்படும். மறுபடியும் அப்ப நம்ம 1200 ரூபாய் கட்டணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு தடவை கட்டினதே போதும். நம்மளுடைய அக்கௌண்ட்ல வரக்கூடிய பணத்தை வச்சே அவங்க இந்த ஆட்டோ ரினியூவல் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் நீங்க யாரையுமே சேர்க்கலினா கூட உங்களுக்கு அந்த 20 ரூபாய் வர்றதை வச்சு அவங்க வந்து இந்த 1200 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். கம்பெனி வந்து நம்பர் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு நபர்கள் ஜாஸ்தியா வேணுங்கிறத தவிர அவங்களுக்கு பணம் எண்ணிக்கை, நீங்க ஒரே ஆள் 10 ஐடி போடுறேன் 100 ஐடி போடுறேங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாதது. இதே நீங்க தமிழ்ல மறுபடியும் எழுதியிருக்கேன், நீங்க மறுபடியும் ஒரு தடவை மெதுவா படிச்சு பார்த்துக்கோங்க. இந்த 7 அம்சங்களும் எந்த கம்பெனிலையுமே இந்த 7மே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல குறை இருக்கும். நீங்க அதே நான் சொன்னதே தான் திருப்பி எழுதியிருக்கேன். அதாவது ஒரு தடவை அறிமுகம் பண்ணினதுக்கு லெவல் கமிஷன் தினம் தர்றாங்க. லெவல் கமிஷன் 7 லெவல் வரைக்கும் அதிகமாக தராங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 1 ரூபாயில இருந்து 7வது லெவலுக்கு 7 ரூபாய் தராங்க. நபர் அறிமுகம் செய்யாவிட்டாலும் நாள்தோறும் 20 ரூபாய் தராங்க. அப்புறம் மாத கால வரைமுறை எதுவுமே கிடையாது. எந்த வயதினரும் பங்கு பெறலாம். 120 நாளைக்கு ஒரு தடவை தானே புதுப்பித்துக் கொள்ளும் இந்த ஸ்கீம். நீங்க வந்து மறுபடியும் 1200 ரூபாய் கட்டணுங்கிறது இல்ல, உங்களுக்கு வர வேண்டிய அந்த 20 ரூபாய் வருமானத்தை வச்சு அவங்க அந்த 1200 ரூபாய் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு நபருக்கு ஒரு ஐடி மட்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க அப்ப இந்த ஜாயின் பண்ணணும்னா எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் கட்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம பின்னாடி எப்படி ஜாயின் பண்றதுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இதை கட்டுனதுக்காக நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓஎஸ் மார்க்கெட்டுங்கிற அவங்களுடைய இந்த ஷாப்பிங் இதுல வந்து 1200 ரூபாய்க்கு ரிடீம் பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸை கொடுத்துட்றாங்க. இந்த டிஸ்கவுண்ட் வவுச்சருக்கு பதிலாக தான் இந்த பாயிண்ட்ஸ். நீங்க ஒரே ஒரு 1200 தான் தராங்க. டவுன்லைன்ல யாரும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பிக் ஃபிளிக்குங்கிற ஆப்பை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுல வந்து நம்ம பிக்சர் போடலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக் மாதிரியும் வாட்ஸ்அப் மாதிரியும் இன்ஸ்டாகிராம் மாதிரியும் அதை யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து இப்ப நம்ம அதை வந்து டெய்லி யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. டெய்லி யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. அட்லீஸ்ட் அதுல வந்து ஆக்டிவா இருக்கணும். 4 நாளைக்கு ஒரு தடவையாவது அதை ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி ஒரு 4 பிக்சருக்கு லைக் பண்ணி க்ளோஸ் பண்ணா போதும்.